ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த வீடியோ போடுறோம். அது என்னென்னா, வத்த குழம்புக்கு வந்து அரைச்சிட்ருந்தேன். அப்புறம் காலையில் வந்து இந்த பூ பொத்து இருந்துச்சா, ஸோ ஹேர் மாஸ்க் போடலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வத்த குழம்பு ரெடி பண்ணிவிட்டு கீரை வாங்கி ஆஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் லன்ச் மெனு. ஸோ சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸ் மாதிரி தான் எடுத்துருந்தேன். இன்னும் ரெகுலராக வந்து நம்ம வீடியோ மாதிரி நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த மசாலா வேணும், அந்த வத்த குழம்புக்கு அந்த பவுடர் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெசிபி போடுறேன். இல்லை பவுடரும் அவைலபிள் தான். தொக்கு மாதிரி இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டே போகாது. நீங்கள் ஏதாச்சும் எமர்ஜென்சி முடியல அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். அதுமாதிரி இந்த பவுடர் இருந்துச்சுன்னா தக்காளி வெங்காயம் வதக்கி இந்த பவுடரை போட்டு புளி தண்ணி ஊற்றி இறக்கிட்டால் போதும். லாஸ்ட்டில் வத்தல் தாளித்து கொட்டினா வத்த குழம்பு, இல்லைனா அது ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். ஸோ நான் வேலை பார்த்துட்டே நல்ல பாப்பாவையும் லைட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம வீட்டில் எப்பயுமே என்னோடய ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எல்லாமே வந்து இந்த குக் வித் கோமாளி தான். அந்த சீசனையும் மாற்றி போட்டு சிரிச்சுட்டே இருப்பேன். ஸோ இந்த வத்த குழம்புக்கான ப்ரொசீஜர் தான், அந்த ப்ராசஸ் தான் காட்டிகிட்டு இருந்தேன். வேணுங்கிறவங்க ஃபுல் ரெசிப்பியும் சொல்லுங்கள், வேணும்னா நான் போடுறேன். இது வந்து சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி அங்கங்கே தான் எடுத்து வச்சுருந்தேன். சில கிளிப்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த டொமேட்டோ அரைச்சி ஊற்றிருந்தேன்ல, ஸோ அதெல்லாம் இதில் காட்டல, எடுக்க முடியல. டீட்டெயில்டாக ஒரு ரெசிபி வேணும்னா நான் வேணால் போடுறேன். அப்புறம் இன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. வீடு க்ளீனிங்கு, அப்புறம் ட்ரெஸ் வாஷிங்கு, இதெல்லாம் தான் பண்ணேன் இன்றைக்கி சாட்டர்டே விலாகு. அப்புறம் வந்து ஹேர் மாஸ்க், அது என்னென்னா வெந்தயம், அப்புறம் அந்த செம்பருத்தி பூ, அப்புறம் அதில் உள்ள இலை, அப்புறம் ரைஸ் வாட்டர் நம்ம வடிக்கிற தண்ணி இருக்கும்ல, ரைஸ் வடித்தது. ஸோ அந்த தண்ணி இருந்தது. ஸோ அந்த தண்ணியும் நான் அரைக்கும் போது மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் தான் ஹேர் மாஸ்க்காக போட்டேன். இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடர் வந்து ரொம்ப நல்லா வறுத்து அரைக்கிறதுனால 6 மந்த் வரையிலையும் கெட்டு போகாது. அப்படி உங்களுக்கு ரொம்ப ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து அந்த கேமரா வந்து இது மாறிடுச்சு, ஹரிசாண்டலாக போயிடுச்சு. ஸோ அதனால் அப்படி இருக்குது. மற்றபடி நான் நாளைக்கு என்ன விலாகோ நான் அதை ஷார்ட்ஸ் மாதிரியும் போடுறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். யூடியூப்லேயும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்படி தான். இந்த கீரை வந்து இது என்ன கீரைன்னா, இப்போ ஞாபகம், மணத்தக்காளி கீரை. இந்த கீரை வந்து ஸ்டொமக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்செட்டு, அப்புறம் புண்ணு, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த கீரையை வந்து சாப்பிடலாம். நான் பாப்பா சாப்பிட்றதுக்காக லைட்டாக அதில் ஒரு எக்கு உடச்சி ஊற்றிருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்து சுண்டை வத்தல். இந்த வத்தல் வந்து லாஸ்ட்டில் ஃபைனலாக தாளித்து போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே. போட்டுட்டு ரொம்ப அதை கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக ஒரு கொதி, அது கெட்டியாகிற வரைக்கும். ஆல்ரெடி நம்ம புளி தண்ணி ஊற்றி தொக்கானதுக்கப்புறம் தான் இதே ஊற்றணும், அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மத்தியானம்